பாருங்க, ஒரு எண்ணின் மீப்போம ஆனது. அதாவது ஒரு எண்ணோட எல்சிஎம் வந்து மீப்போவை விட, அதாவது ஹச்சிஎஃப்பை விட 20 மடங்கு அதிகம். அப்போ எல்சிஎம் சீக்வல் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு 20ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா 20 மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்சிஎஃப் இன்ட்டு 20 சீக்வல் டு எல்சிஎம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. மேலும் மீப்போம ரெண்டின் கூடுதல், அதாவது எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்போட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2520ன்னு சொல்லிட்டாங்க. அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு, அதாவது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 480. எனக்கு ஒய்யோட மதிப்பு கேட்கல, ஒய்யோட மதிப்போட பாதி கேட்டிருக்காங்க. ஒய்க்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். அதில் பாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்சிஎம் சீக்வல் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு 20 இல்லையா? அப்போ எல்சிஎம்க்கு பதிலாக 20 ஹச்சிஎஃப் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 20 ஹச்சிஎஃப் ப்ளஸ் ஹச்சிஎஃப் சீக்வல் டு 2520. ரெண்டையும் கூட்டினா 21 ஹச்சிஎஃப் சீக்வல் டு 2520ன்னு வரும். ஸோ இதையும் கட் பண்ண எனக்கு 1 2, ஸோ 120ன்னு வரும். அப்போ ஹச்சிஎஃபோட வேல்யூ வந்து 120. இதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ எல்சிஎம் சீக்வல் டு 120 இன்ட்டு 20ன்னு வருமா? சூப்பர். இப்போ ரெண்டையும் பெருக்குவோம். பெருக்குனா என்ன வரும்? 2400ன்னு வரும். இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரெண்டுமே கிடச்சிட்டு நமக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும். ரெண்டு எண்களை பெருக்கி வர்ற வேல்யூ, அதாவது ரெண்டு எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரை பெருக்கி வர வேல்யூவும் அந்த டேமோட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பெருக்கி வர வேல்யூ சமமாக இருக்கும். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் 480, எனக்கு ஒய்யோட வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம் 2400, ஹச்சிஎஃபோட வேல்யூ 120. ஸோ இதையும் கட் பண்ணால் 10, இது 40, 0 கட் ஆயிரும். 4 இதை அடித்தா என்ன வரும்? 600ன்னு வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ 600. எனக்கு ஒய்யோட வேல்யூ கேட்கல, அதோட பாதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 600ஓட பாதி என்ன? 300 அப்படிங்கிறது ஆன்சர்.